நாங்கள் எதையும் தவறாக செய்யவில்லை, ஆனாலும் தோற்றுவிட்டோம் என்று பேசிய நோக்கியா சிஇஓ. நோக்கியா ஒரு காலத்தில் உலகின் நம்பர் 1 மொபைல் போன் நிறுவனம். ஆனால் சில முக்கியமான தவறுகள், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாதது மற்றும் தவறான வணிக தீர்மானங்கள் காரணமாக அது பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்தது. முக்கிய காரணங்கள்: 1. ஸ்மார்ட்போன் மாற்றத்தை தாமதமாக உணர்ந்தது. 2007 இல் ஐபோன் வந்ததும் மொபைல் உலகம் டச் ஸ்கிரீன் ஸ்மார்ட்போன் யுகத்துக்குள் நுழைந்தது. ஆனால் நோக்கியா இன்னும் தனது பழைய கீபேட் பேஸ் மாடல்கள் மற்றும் சிம்பியன் ஐ விடாமல் பிடித்துக் கொண்டது. மாற்றத்தை தாமதமாக ஏற்றுக்கொண்டது பெரிய தோல்வி. 2. சிம்பியன் ஓஎஸ் இன் பலவீனங்கள். மெதுவாக செயல்படும் பழைய சிஸ்டம். டெவலப்பர்கள் விரும்பாத சிக்கலான பிளாட்ஃபார்ம். iOS மற்றும் ஆண்ட்ராய்டு வந்ததும் சிம்பியன் பின் தள்ளப்பட்டது. 3. ஏற்காத பெரிய தவறு. உலகளவில் ஆண்ட்ராய்டு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் நோக்கியா ஐ பயன்படுத்த மாட்டோம் என்று முடிவு செய்தது. இதனால் சாம்சங், HTC, மோட்டோரோலா போன்ற பல நிறுவனங்கள் ஆண்ட்ராய்டு மூலம் மார்க்கெட்டில் முன்னேறின. பின்னர் நோக்கியாக்கு மாற முயன்றதும் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. 4. மைக்ரோசாஃப்ட் உடன் தவறான கூட்டணி. 2011 இல் நோக்கியா மைக்ரோசாஃப்ட் உடன் சேர்ந்து விண்டோஸ் போன் வெளியிட்டது. ஆனால் விண்டோஸ்க்கு ஆப் சப்போர்ட் குறைவு, மார்க்கெட்டில் பெரிய வரவேற்பு இல்லாமல் போனது. இந்த கூட்டணி நோக்கியாவை மீட்காமல் மேலும் கீழே தள்ளியது. 5. மேலாண்மை மேனேஜ்மெண்ட் பிழைகள். உள் அரசியல் இன்டர்னல் பாலிடிக்ஸ். புதுமைகளை ஊக்கப்படுத்தாத சூழல். சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்காத தலைமைத்துவம். 6. போட்டி நிறுவனங்களின் அதிவேக வளர்ச்சி. சாம்சங், ஆப்பிள் மிக வேகமாக புதுமைகள் கொண்டு வந்தன. நோக்கியா இந்த வேகத்திற்கேற்ப தன்னை மாற்ற முடியவில்லை. முடிவாக, தொழில்நுட்ப மாற்றங்களை தாமதமாக புரிந்தது, ஏற்காதது, பழைய பிடித்துக் கொண்டது, தவறான கூட்டணிகள், மேலாண்மை பிழைகள், இதுதான் நோக்கியாவை வீழ்த்தியது. இன்றும் இது ஒரு பெரிய பிசினஸ் கேஸ் ஸ்டடி ஆக இருக்கிறது.